ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசை பரதநாட்டிய நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. இதில் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போய் ஆண்டாள் ரெங்கமன்னார் தரிசனம் செய்ய கருவறைக்குள்ளே போனாங்க. அப்போது அங்கே இருந்த ஜிஆர் பட்டர்கள் இவங்கெல்லாம் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி கருவறைக்கு வெளியில் நிற்க சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் இளையராஜா சாமி கருவறையில இருந்து வெளியில் வந்து சாமி தரிசனம் பண்ணினாங்க. அவங்களுக்கு ஆண்டாள் சூடிய மாலை பட்டு வஸ்திரம் கட்டி மரியாதையும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் அவங்கள வெளியில் நிற்க சொன்ன வீடியோ தான் இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்குது. இளையராஜாவை இப்படி இழிவுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் கொந்தளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த திருக்கோயிலோட மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்ச்சகர்கள், பரிசாரகர், மடாதிபதிகள் தவிர யாரும் கோயில் கருவறைக்குள்ள போக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். காலங்காலமாக இதுதான் கடைபிடிக்கப்பட்டு வர நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டோம். கோயில் தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பெரிய விவாத பொருளா ஆகிட்டு இருக்குது. இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இளையராஜா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன மையமா வச்சு சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கறவும் இல்லை, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததா பரப்புறாங்க. இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இளையராஜா அவங்களோட இந்த போஸ்ட்டை பார்த்த பலரும் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் நடந்தது தானே வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க.